ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்குனா ஒன்னு ஃப்ரீ. சிவகங்கை மாவட்டம் மடப்புறத்துல விசாரணைக்காக அழைத்து செல்லப்பட்ட அஜித்குமார் அப்படிங்கிற இளைஞர் வழுக்கி விழுந்து ஃபிட்ஸ் வந்து உயிரிழந்ததை அந்த வீடியோல பாத்தீங்களா? பாக்கலையா? இன்னொரு தடவை நல்லா தெளிவா பாத்துட்டு வாங்க. வீடியோவை திரும்பியும் பாத்தீங்களா? இப்படி மாட்டு கொட்டாயில வச்சு பைப்பாலையும் பெரம்பாலையும் ஒருத்தர் கொடூரமா தாக்கி அவர் வாயில மிளகாய்த்தூளை தூவி அவர் சாகுற வரைக்கும் கொடுமைப்படுத்துறதுக்கு பேரு தான் போலீஸ் பாஷையில வழுக்கி விழுந்து ஃபிட்ஸ் வந்து உயிரிழக்கிறது அப்படின்னு நான் சொல்லலைங்க. போலீஸ் கொடுத்த அந்த எஃப்ஐஆர்லயே இருக்கு. அஜித்குமார் போலீஸ் கிட்ட இருந்து தப்பிக்கும் போது வழுக்கி விழுந்ததுல அவருக்கு ஃபிட்ஸ் வந்துருச்சு. ஃபிட்ஸ் வந்து அவர் ஆஸ்பத்திரி கொண்டு போறதுக்குள்ள அவர் உயிரிழந்துட்டாரு அப்படிங்கிறது தான் போலீஸ் எஃப்ஐஆர்ல சொல்லியிருக்காங்க. பொதுவா பைக் ஸ்டண்ட் பண்றது, குடிச்சிட்டு ரோட்ல கலாட்டா பண்றது, இந்த மாதிரி செயல்களில் ஈடுபடுறவங்களை அரெஸ்ட் பண்ணி கூட்டு போய் அவங்களுடைய கை கால்களை உடைச்சு டாய்லெட்ல வழுக்கி விழுந்துட்டாங்க அப்படின்னு சொல்றதுதான் போலீஸினுடைய வழக்கம். இந்த வழக்குலையும் அதே பச்சை பொய்யை தான் எஃப்ஐஆர்ல எழுதியிருக்காங்க. சொல்றது பொய், அதை நம்புற மாதிரியாவது சொல்லணும்ல. அப்படி நம்புற மாதிரி கூட பொய் சொல்ல தெரியாததுனாலதான் எஸ்பி ஆசிஷ் ராவத்தை காத்திருப்போர் பட்டியலுக்கு மாத்திருக்காங்களா என்ன அப்படிங்கிறது தெரியல. நீங்க பார்த்த இந்த வீடியோ தான் ப்ராபப்ளி அஜித்குமாரனுடைய கடைசி நிமிடங்களாக இருந்திருக்கணும். ஏன்னா அவங்க அடிக்கிற அந்த இடம் அப்படிங்கிறது மடப்புறம் கோயிலுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு மாட்டு கொட்டகை. அந்த இடத்துக்கு அஜித்குமாரை நடக்க வச்சு போலீசார் கூட்டு போறாங்க. இதை அந்த பகுதியில் இருக்கிற மக்கள் எல்லாருமே பார்த்திருக்காங்க. அங்க இருந்து அவரை திரும்பி கொண்டு வரும்போது தூக்கிட்டு வந்திருக்காங்க. இடைப்பட்ட கேப்ல அந்த 10 பவுன் நகையை எங்க வச்சிருக்க அப்படின்னு சொல்லி மாட்டு கொட்டைகளை வச்சு பைப்பாலையும் பெரம்பாலையும் அடிச்சு துன்புறுத்திருக்காங்க. அது மட்டும் இல்ல, 4 முறை அவருடைய வாயில மிளகாத்தூளை கொட்டியிருக்காங்க. தண்ணின்னு கேட்டு தவிச்சிருக்காரு. ஆனா ஒரு தடவை கூட போலீசார் தண்ணி கொடுக்கலன்னு சொல்றாரு அஜித்குமாரனுடைய நண்பரும் இந்த விஷயத்துல சாட்சியாகவும் இருக்கிற வினோத்குமார். நீங்க வீடியோவில் நல்லா பாத்தீங்கன்னா தெரியும், அடிக்கும் போது அஜித்குமார் தடுக்க முயற்சி பண்றாரே தவிர அவர் வாயிலிருந்து எந்த விதமான வார்த்தைகளோ சத்தமோ வெளியே வரல. ஏன்னா அவ்வளவு அடி வாங்கி அவர் ஒரு மாதிரி அன்கான்சியஸ் ஸ்டேட்டுக்கு போக ஆரம்பிக்கிறாரு. ஒரு மாதிரி உடம்பு உழல ஆரம்பிக்குது. அப்படிப்பட்ட சிச்சுவேஷன்ல தான் யாரோ பதுங்கி இருந்து அந்த வீடியோவை எடுத்திருக்காங்க. விடாம தொடர்ந்து அடிச்சதாலையும் அவர் வாயில மிளகாய்த்தூளை தூவுனதுனாலையும் ஒரு கட்டத்துல அஜித்குமார் அன்கான்சியஸ் ஆகுறாரு. அவருடைய யூரின் வழியாக பிளட் வெளியேறுது, ஃபிட்ஸ் வருது. அவரை ஹாஸ்பிட்டல் கொண்டு போறாங்க. ஹாஸ்பிட்டல் கொண்டு போறதுக்கு முன்னாடியே அஜித்குமார் இறந்துடுறாரு. இதுதான் அஜித்குமாரனுடைய நண்பர் நேர்ல பார்த்த வினோத்குமாரனுடைய ஸ்டேட்மெண்ட். அஜித்குமார் இறந்த விஷயம் வெளியே பரவி பெரிய பிரச்சனையானதுக்கு பிறகு போலீசார் இதுல இருந்து தப்பிக்கிறதுக்காக என்ன தெரியுமா பண்றாங்க, அந்த எஃப்ஐஆர்ல ஃபிட்ஸ் வந்தது அப்படிங்கிற அந்த விஷயத்த மட்டும் எடுத்துக்கிட்டு முன்னாடி அஜித்குமார் தப்பிக்க போகும்போது விழுந்துட்டாரு, விழுந்ததுல அவருக்கு ஃபிட்ஸ் வந்தது, அவரை நாங்க ஹாஸ்பிட்டல் கொண்டு போறதுக்கு முன்னாடி இறந்துட்டாரு அப்படின்னு வேறொரு கதையை மாத்தி எழுதிட்டாங்க. அதுல அவர் அடிக்கப்பட்டாரு, துன்புறுத்தப்பட்டாரு, வாயில மிளகாய்த்தூள் தூவப்பட்டது அப்படிங்கிற எந்த விஷயமுமே இல்லை. உண்மையாகவே வழுக்கி விழுந்து ஃபிட்ஸ்ல தான் இறந்திருந்தாருன்னா அஜித்தினுடைய குடும்பத்தினர் வந்து கேட்கும் போது உங்க பையன் ஃபிட்ஸ் வந்து இறந்துட்டாமா அப்படின்னு சொல்லியிருக்கலாம்ல. அப்படிலாம் சொல்லல. உங்க பையன் இறந்துட்டான் அப்படிங்கிற தகவலை மட்டும்தான் அவங்க கிட்ட ரொம்ப அலட்சியமா சொல்லியிருக்காங்க. அதுவும் குடும்பத்தார் தன்னுடைய பையனுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு காவல் நிலையத்துக்கு போய் கேட்கும் போதுதான் அவர் இறந்த தகவலையே அவங்க சொல்லியிருக்காங்க. சரி, அவர் வழுக்கி விழுந்துதான் உயிரிழந்தார் அப்படின்னா எதுக்கு அந்த 5 தனிப்படை காவலர்களையும் அரெஸ்ட் பண்ணீங்க? அப்ப அந்த இடத்துல தவறு நடந்திருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியுது இல்ல. அப்புறம் எதுக்கு இப்படிப்பட்ட ஒரு எஃப்ஐஆர் அந்த இடத்துல பதிவு பண்றீங்க? எஃப்ஐஆர்ல வேணா போலீஸ் போய் சொல்லியிருக்கலாம். ஆனா பிரேத பரிசோதனையில முழு உண்மைகளும் வெளியே வந்துடும். முந்தா நாள் நடந்த அந்த பிரேத பரிசோதனை கேமரா மூலமாக ரெக்கார்ட் செய்யப்பட்டிருக்கு. அதுல 25 இடங்களுக்கு மேல அஜித்குமாரோடைய உடல்ல காயங்கள் இருக்கு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. வழுக்கி விழுந்தாருன்னா எப்படிப்பா 25 இடத்துக்கு மேல காயம் ஏற்படும்? இதுக்கான விளக்கத்தையும் போலீஸ் தான் சொல்லணும்.
அது மட்டும் இல்ல, அஜித்குமாரனுடைய காதலையும் பிறப்புறுப்பிலுமே மிளகாய் பொடி தூவப்பட்டதாக போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல தெரிய வந்திருக்கு. அவருடைய உடம்புல அடிபடாத இடமே இல்லை அப்படிங்கிறது தான் போஸ்ட்மார்ட்டம் சொல்ற அந்த அறிக்கை. இதை பார்த்து நீதிபதிகளே அதிர்ச்சி தெரிவிச்சிருக்காங்க. ஒரு கொலைகாரர் கூட இப்படிப்பட்ட செயலை செய்ய மாட்டாங்கன்னு கடுமையான கண்டனத்தை காவல்துறைக்கு கொடுத்திருக்காங்க. உயர் நீதிமன்ற மதுரை கிளையும் சரமாரியாக கேள்வி கேட்டிருக்காங்க அரசாங்கத்தை நோக்கி. முதல்ல இந்த நகை திருட்டு வழக்குக்கு தனிப்படை அமைக்க வேண்டிய தேவை என்ன, அப்படி தனிப்படையை விசாரிக்க வைக்க சொல்லி அழுத்தம் கொடுத்தது யாரு, யாராக இருந்தாலும் வெளிப்படையாக சொல்லுங்க, யாரையும் காப்பாற்ற நினைக்காதீங்க, உயரதிகாரிகளை காப்பாற்றணும்னு நினைக்காதீங்க அப்படின்னு சொல்லி உயர்நீதிமன்றம் ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, இந்த தனிப்படை விசாரணை நடத்தணும்னா எங்க நடத்தணும், லாக்அப்ல வச்சு நடத்தணும். ஆனா தனியாக ஒரு மாட்டு கொட்டைக்கும் தோப்புக்கும் கூட்டு போய் அங்க அடிச்சு விசாரிக்க வேண்டியக்கான தேவை என்ன? அப்போ ஸ்டேஷன்ல சிசிடிவி காட்சிகள் இருக்கும், அவங்க வந்து போறதெல்லாம் இருக்கும், அதெல்லாம் பதிவாகிடக்கூடாது அப்படிங்கிற காரணத்துக்காக தான் வெளியே எங்கேயோ கொண்டு போய் அடிச்சு விசாரிச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க நீதிமன்றம். மூணாவது, அந்த தனிப்படை காவலர்கள் 6 பேர் மேல மட்டும்தான் கொலை வழக்கு பதிவு செஞ்சிருக்கீங்க. ஆனா அந்த தனிப்படைக்கு விசாரணை நடத்துறதுக்கான உத்தரவு கொடுத்தது யாரு, அதுக்கு அழுத்தம் கொடுத்தது யாரு, அவங்க மேல எல்லாம் ஏன் வழக்கு பதிவு செய்யல அப்படிங்கிற கேள்வியையும் நீதிமன்றம் கேட்டிருக்காங்க. அது மட்டும் இல்ல, சிவகங்கை மாவட்டத்தினுடைய எஸ்பி ஆஷிஷ் ராவத்தை காத்திருப்போர் பட்டியலுக்கு மாத்திருக்கீங்க, ஏன் அவரை சஸ்பெண்ட் பண்ணல அப்படிங்கிற கேள்வியையும் உயர்நீதிமன்றம் கேட்டிருக்காங்க. போலீஸ்னா மக்களை பாதுகாக்கிறதுக்கு தான் இருக்கணுமே தவிர மக்களை கொல்றதுக்காக இருக்கக்கூடாது. போலீஸ்னா உடனே வானத்துல இருந்து குதிச்சுட்டாங்க அப்படிங்கிற அர்த்தம் கிடையாது. அதை புரிஞ்சுக்கிட்டு போலீஸ் செயல்படணும் அப்படிங்கிறதையும் நீதிமன்றம் வலியுறுத்திருக்காங்க. ஒட்டுமொத்தமா அஜித்குமாரனுடைய மரணத்துக்கு தமிழ்நாடு அரசு தான் பொறுப்பேற்கணும். அப்படி இந்த வழக்கை நீர்த்தி போகிற வகையில ஏதாவது நடவடிக்கைகளை தமிழ்நாடு அரசு செஞ்சாங்கன்னா நாங்க கடுமையான உத்தரவு பிறப்பிப்போம் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு அரசுக்கு எச்சரிக்கை கொடுத்திருக்காங்க நீதிபதிகள். இப்ப இந்த வழக்கை சிபிசிஐடியினுடைய விசாரணைக்கு மாத்திருக்காங்க தமிழக அரசு. ஆனா அதுல நம்பிக்கை இல்லை. ஏன்னா இப்படி பொய்யான எஃப்ஐஆர் எல்லாம் போடுறவங்க மேல நம்பி நம்ம தமிழ்நாடு அரசு கீழே இருக்கிற ஒரு அமைப்பு கிட்ட விசாரணையை கொடுக்க முடியாது. அதனால இதை சிபிஐக்கு மாத்தணும்னு சொல்லி உயர்நீதிமன்றத்துல வழக்கு தொடுத்திருக்காங்க. ஆவணங்களை எல்லாம் பார்த்துட்டு நாங்க முடிவை சொல்றோம் அப்படின்னு சொல்லி நீதிமன்றமும் சொல்லியிருக்காங்க. அஜித்தினுடைய மரணம் குறித்து தமிழ்நாடு அரசு ஒரு அறிக்கையை கொடுத்திருக்காங்க. அதுல நாங்க 5 காவலர்களை அரெஸ்ட் பண்ணியிருக்கோம், அவங்க மேல கொலை வழக்கு பதிவு செஞ்சிருக்கோம், வெளிப்படையாக நடவடிக்கை எடுத்துட்டு இருக்கோம் அப்படிங்கறதெல்லாம் சொல்லியிருக்காங்க. சொல்லிட்டு கடந்த ஆட்சியை விட இந்த 5 ஆண்டுகள்ல லாக்அப் மரணங்கள் குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறதையும் சேர்த்திருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறதுக்கு தமிழ்நாடு அரசு வெட்கப்படணும். ஏன் அப்படி சொல்றேன்னா, லாக்அப் டெத்னா என்ன அர்த்தம்? போலீஸ் சட்டத்தை மதிக்காம சட்டத்தை மீறி ஒருத்தரை அடிச்சு கொண்டிருக்காங்கன்னு அர்த்தம். அப்போ சட்டத்தினுடைய ஆட்சி இங்க நடக்கல அப்படிங்கிறது தான் லாக்அப் டெத் நடக்குது அப்படிங்கிறதுக்கான பொருள். அப்போ லாக்அப் டெத் குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றதன் மூலமாக சட்டத்தினுடைய ஆட்சி இங்க இல்ல அப்படிங்கிறது தான் தமிழ்நாடு அரசு ஸ்டேட்மெண்டாக சொல்லியிருக்காங்க. நியாயப்படி தமிழ்நாடு அரசு இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்கறதுக்கு வெட்கப்படணும். இந்த ஆட்சி அந்த ஆட்சின்னு இல்லாம எல்லா ஆட்சியிலுமே லாக்அப் டெத் மரணங்கள் நடந்துகிட்டே தான் இருக்கு. அதுக்கு காரணம் என்ன? காவல்துறை கையில கொடுக்கப்படுற எக்ஸஸான அதிகாரங்கள் என்ன, அதை எப்படி அவங்க துஷ்பிரயோகம் பண்றாங்க, மக்களாகிய நம்மளும் அதை எப்படி என்கரேஜ் பண்றோம் அப்படிங்கிறத பத்தி நேத்து டிகோட் நிகழ்ச்சியில ஒரு வீடியோ பேசியிருக்கேன். ஸோ அதையும் பாருங்க, இன்னும் தெளிவான பார்வை இந்த விவகாரத்துல உங்களுக்கு கிடைக்கும். அந்த வீடியோக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்லயும் கமெண்ட்லயும் கொடுக்குறேன். தொடர்ந்து இந்த விவகாரம் தொடர்பாக வேற என்னென்ன விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத பத்தி நம்ம டிகோட் நிகழ்ச்சியில பார்க்கலாம். வேறொரு வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி. ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ.